என்ன துணிவு உங்களுக்கு? உன்னை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததால் ஏற்பட்ட விளைவு இது. உன்னை பாராமல் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக மாறுகிறது. வழிமேல் வைத்த விழிகள் கூட இமைகளை மூட விடாமல் தடுக்கின்றன. நன்றாக இருக்கிறதே. ஆசையோடு நேசித்ததற்கு உங்கள் அனுபவத்தை காட்டிவிட்டீர்களே. யாராவது பார்த்தால்? என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் விரும்புவது உன் வேல்வெளி வீழ்ச்சி, உன் விசித்திர பேச்சு. அடடடா, உங்கள் காதல் கற்பனைகள் நாளை உதயமாகட்டுமே. புறப்படுங்கள், நாளை சந்திப்போம். அப்படி என்றால் இதே நேரத்தில் இதே இடத்தில் தானே? மறுபடியும் இந்த இடத்திற்கா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்திற்கு நானே அவசியம் வருகிறேன். உண்மையாகவா? இன்னும் சந்தேகமா? கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவது காதலின் கடமை, சரிதானே? இருட்டிலும் மின்னுகிறதே உன் திருட்டு விழிகள். யாராவது பார்த்து விடுவார்கள். போய் வாருங்கள். உன்னையே நம்பினோம் பத்ரகாளி, நாங்க உன்னையே நம்பினோம் பத்ரகாளி. யாரது? யாரு? ரிம்தலஜும்மா. ஜெய் ரிம்தலஜும்மா. மாம்பரிய கூடியா இருக்குதே, என்ன மாமா விசேஷம்? ஒண்ணுமில்ல மச்சான், பண்டிகைக்கு செஞ்ச பலகாரங்க கண்டவங்களுக்கு தாராளமா அள்ளி கொடுக்க சொன்னாங்க. தண்ட பிரச்சண்டங்கள்லாம் மலையடி வாரத்துல திருவிழா கொண்டாடுதுங்க. இங்க நம்ம 2 பேரும் ஏகாதேசி சிவராத்திரியுமா இருக்கிறோம். என்ன செய்யறது? பாவம், விழாவைத்தான் பார்க்க முடியல. இந்த பலகாரத்தையாவது ஒரு கை பாரு மச்சான், ஒரு கை பாரு. அம்மா எப்பாடியோ எப்பா. இரு மச்சான், நான் கொடுக்குறேன். சாப்பிடு சாப்பிடு.
நீ ரொம்ப நல்ல ஆளு மாமா. இன்னொன்னு பரவாயில்ல, வெட்டு, சும்மா வெட்டு. மச்சான் கொஞ்சம் தூக்கு, நான் உள்ள கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல ஆளு மச்சான், நீ ரொம்ப நல்ல ஆளு, நல்ல ஆளு மச்சான். அவதாரம், ஏய் அவதாரம், வாடா, இங்க வாடா. ஆமா, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? வேஷம் போட்டு மோசம் பண்ண நினைச்சியோ? எங்க சுக்கிரதாராவை பிடிக்க வந்தியோ? உங்க ரகசியம் எல்லாம் அம்பலமாயிடுச்சு. இன்று தேவி பூஜையில் உன் சிரம் ஆமா துண்டா போயிடுமா? ஆமா ராத்தனமா மூளை கட்டு போய் பாரு, சுக்கிரதாராவே கொண்டு போறதுக்கு என் சிநேகிதன் தான் வந்திருக்கான். எனக்கு தெரியாது. அந்த செய்தியை நான் தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். எப்படியாவது இந்த தலை இந்த கழுத்திலேயே இருக்க முடியாது செஞ்சிரு. உன் காலம் பக்தா, பக்தா எழுந்துரு, எழுந்துரு, இங்க பாரு. ஏய் நீயா? ஆமா, இது என்ன வேஷம்? மோசம் பண்ண வேஷம் தானே பிரதானம். ஆமா, போயிடலாம் போயிடலாம். ஆமா, உத்தமகுமார். ஆமா, சரி சரி, வா சீக்கிரம் வா. போடாம கப்டப்புன்னு வெளியில வா. என்ன ஆர்ப்பாட்டத்துடன் நான் வருவேன், அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இது பலாத்காரம்? பலாத்காரம் என்ன மச்சான், பலகாரம் எப்படி இருக்கு? கேட்கணுமா? ரொம்ப பிரமாதமாமா. இன்னும் கொஞ்சம். இன்னுமே முடியாது. பரவாயில்ல மச்சான், பரவாயில்ல. சும்மா கண்ணை மூடிட்டு வெட்டு. என்ன மாமா தும்முற? ஒண்ணு இல்ல மச்சான், கொஞ்சம் சளியில பனி பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல, கொஞ்சம் பனியில சளி பிடிச்சிருக்கு. தூக்கு மச்சான், அப்படியா? என்ன மச்சான், சாவிய கீழே போட்டிருக்கியே? ஜாக்கிரதை, யாரோ வக்ரதாராவும். பரவாயில்ல மாமா, நான் தான் இருக்கிறேன்னு. நீ ரொம்ப நல்ல ஆளு மச்சான், நல்ல ஆளு. நான் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்திற்கு நாளைக்கு ராஜகுமாரி வருவாள். அவளை எப்படியாவது தந்திரமாக நமது மாளிகை கொண்டு போய்விடு. நான் சுக்கிரதாராவை கவனித்து வருகிறேன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கொப்பரக்குயா, நீ வேற இதுக்குள்ள இருக்கியா? முக்கியமான விஷயத்திலேயே கோட்டை விட்டுட்டுமே. சென்றவர்கள் இன்னும் திரும்பவில்லையே. கொடுத்த தவணையும் தவறிவிட்டது. மகாராஜா, மகாராஜா. என்ன யுவராஜா. என் கண்மணி உத்தமகுமாரா, என்ன ஆச்சரியம்?
என் கண்மணியே தான், சற்றும் சந்தேகமில்லை. அந்த சண்டாள சுக்கிரதாரன் தங்களை ஒன்றும் செய்யவில்லை அல்லவா? பலே, சேனாதிபதிக்கு தகுந்த சேவை செய்தீர். அப்பொழுது அந்த சுக்கிரதாரா விஜயகுமார் இன்னும் திரும்பி வரவில்லை. ஓஹோ, ராஜகுமாரரை விடுவிக்க தந்தை, சுக்கிரதாராவை பிடிக்க தனையன். நன்றாக இருக்கிறது எங்கள் திட்டம். எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு காரியம் நடந்தால் போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா மகாராஜா? இல்லை, தலை போய்விடும் என்றதும் சுக்கிரதாராவிடம் உள்ள ராஜகுமாரரை மட்டும் கொண்டு வந்தவர்கள் ஏன் அந்த சுக்கிரதாராவையும் கொண்டு வரக்கூடாது? என் ராஜபக்தியை சந்தேகிக்கிறீர்களா? நாங்கள் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் வேடிக்கை செய்வதாக நினைக்கிறீர்களா? இவ்வளவு காலம் அந்த கொள்ளை கூட்டத்திற்கு உடந்தையாக போதும் மகாராஜா, நான் செய்த சேவைக்கு எனக்கு இந்த அவமானம் போதும். ஆட்சியின் பெயரால் அடாத சூழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டு அரச உத்தரவின் பெயரால் பல அக்கிரமங்களுக்கும் விட்டுக் கொடுத்தேன். அப்படி இருந்தும் விசுவாசமற்றவனாக நான் இனிமேல் இங்கே இருக்க விரும்பவில்லை மகாராஜா, இருக்க விரும்பவில்லை. உத்தரவு. என்ன அகம்பாவம்! இந்த ராஜதோகியை கைது செய்யுங்கள். எறும்பு கூட நுழைய முடியாது இரும்பு கோட்டை போல உள்ள இந்த இடத்தை விட்டு எப்படி தப்பினான் அந்த தப்பலிப்பய? சாவியை மறந்துட்டியா? இல்லீங்களா ஐயா, எங்கிட்ட தானே இருக்குது. வேற்று மனிதன் யாராவது வந்தானா? ஐயாவுங்க அனுப்பின குடக்கார மாமாவை தவிர வேற யாரும் வரலீங்களே. நான் யாரையும் அனுப்பலையே. அதென்னங்க ஐயா, ரிம்தல ஜிம்மான்னு சொன்னானுங்க, உங்க மோதிரத்தையும் காட்டினானுங்க. என் மோதிரமா? இதோ என் கையில இருக்குதே. சேபாஷ் பொம்மண்ணா, சேபாஷ். ஆள் மாற்றம், பெயர் மாற்றம், அதனால் நாம் ஏமாற்றம் அடைந்து விட்டோம். வீரப்புலியின் குகைக்குள் புகுந்து அதன் கோர பற்களை பிடுங்கி சென்றிருக்கிறான் அவன். ஐயா ஐயா ஐயா, ராஜகுமாரியை காணவில்லை. உங்கள் மகாராணியை கவர்ந்து சென்றது நானே. வீராதி வீரனாக இருந்தால் இந்த எல்லைக்குள் இன்றோ என்றோ எப்பொழுதோ என்னுடன் போராடி விடுதலை செய்து கொள்ளலாம். வக்ரதாரம்.
உன் வருங்கால வெற்றிக்கு வழிகாட்டும் ஸ்ரீராமரட்சி. வெற்றி வீரன் புத்த வீரன் விஜயகுமாரன் வெற்றி வீரன். தந்தை எங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஏ அவதாரம், தந்தை எங்கே? எங்க நான் கேக்குறேன்? அந்த உத்தமகுமார காப்பாத்தணுமே, அதுக்கு பரிசா அப்பாவை சிறையில தள்ளி இருக்காங்க. இப்ப சுக்கிரதாராவையும் பிடித்து கொடுத்தாதான் விடுதலை செய்வாங்களாம். அந்த சுக்கிரதாராவைத்தான் பிடித்து கொடுத்து விட்டோமே. அதெல்லாம் சரிப்பா, விடுதலை செய்வேன்னு வாயால தானே சொல்லியிருக்காங்க, காரியத்துல நடக்கணுமே. இப்ப பாரு, உத்தமகுமார காப்பாத்துனதுனால அப்பாவை சிறையில தள்ளிட்டாங்க. இப்ப சுக்கிரதாராவை பிடிச்சு கொடுத்ததுனால உன்னையும் சிறையில தள்ளிடுவாங்க. அப்புறம் நான் சும்மா இருக்கேன் பாரு, அதனால என்னையும் தள்ளிவிடுவாங்க. தீர்ந்தது. ராஜ்யம் அவங்க கையில இருக்கப்பா. என்ன அநியாயம்! என்னை மறந்து, என் உயிரையும் மறந்து, மன்னன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்த உண்மையான சேவைக்கு இதுதானா கை கண்ட பலன்? குல துரோகிகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக குற்றமில்லாத ஒரு உத்தமனான தன்னலமற்ற சுக்கிரதாராவை தர்ம நீதிக்கு மாறாக கைது செய்து வந்தேன். அது என்னப்பா, கொள்ளைக்காரனை பற்றி உள்ள மகிழ்ந்து பேசுகிறாய்? கொள்ளைக்காரன் இல்லை அம்மா, அவர் கொள்ளைக்காரன் இல்லை. இரக்கமற்ற உள்ளம் படைத்த இந்த எல்லையை தவிர இதர எல்லைகள் எல்லாம் அவரை இறைவனாக பூஜித்து போற்றுகிறார்கள். நீ கட்டின ரட்சையில் என்ன மகத்தான சக்தி இருக்கிறதோ அதை பார்த்ததும் அவர் தன்னை மறந்து தயங்கி மயங்கி நின்று விட்டார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த சத்தியசீலனை இந்த சண்டாளர்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினேன். அதனால் ஒன்று மிஞ்சி விடவில்லை. இதுவரை என் சேவையை ஏற்றுக்கொண்டார்கள். இனி இந்த வக்ரதாராவின் பழியை ஏற்றுக்கொள்வார்கள். உன் வருங்கால வெற்றிக்கு வழிகாட்டும் ஸ்ரீராமரட்சி. ராஜ்குமாரி, மன்னித்து விடு. தவறு செய்து விட்டேன். இல்லை, தவறு என்னுடையது. கள்ளமில்லா காதல் உள்ளமே கடவுளின் இல்லமாக நினைத்தேன். கபடமான உங்கள் சிரிப்பால் கண்ணியில் விழுந்த மானை போல் என்னை அறியாமலே விழுந்தேன். கடைசியில் உங்கள் சிரிப்பு வெறுப்பாகியது. என் சிந்தனை வெந்தனலாக மாறியது. நம்பியவர்களை மனதில் கிஞ்சித்தும் இரக்கமில்லாமல் வஞ்சகமாக எதிரியிடம் காட்டிக் கொடுத்தீர்களே, நஞ்சிகக்கும் நாகம் நீங்கள். காரியவாதி என்றும் கல் நெஞ்சுக்காரர் என்றும் கபட வேஷதாரி என்றும் நான் கனவில் கூட நினைக்கவில்லை. ராஜகுமாரி, பகையாளி குடியை உறவாடி கெடுக்கும் பரம துரோகியாகிய உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. ராஜகுமாரி, காதலித்த உன்னையோ ஆதரித்த உன் தந்தையையோ அபகீர்த்திக்கு ஆளாக்கி உன் அன்பையும் பண்பையும் இழக்க வேண்டும் என்ற எண்ணம் எண்ணளவும் எனக்கு கிடையாது. சதிகாரர்கள் வார்த்தையை சத்தியமாக எண்ணி கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று என் இன்பத்தையும் அறியாமல் எனக்கே பள்ள வெட்டிக் கொண்டேன். உங்கள் வார்த்தையை காப்பாற்ற என் தந்தையை பலி கொடுப்பதா? உன் தந்தை மட்டும் என்ன, என் தந்தையை இழக்க வேண்டிய நிலையிலேயே இருக்கிறேன். ரத்த பாசம் பேதலிக்கும் நிலையை இப்பொழுதாவது உணர்ந்தீர்களா? போய்விடுங்க. ராஜகுமாரி, குமார், இன்று முழுவதும் எதுவும் சாப்பிடவே இல்லையே. நடந்தவைகளை நினைக்கும் பொழுது எப்படி அம்மா பசி எடுக்கும்? கொஞ்சம் பாலாவது சாப்பிடுப்பா. வேண்டாம். அப்படி சொல்லாதே. பாசத்தோடு வளர்த்த என்னை முன்னிட்டாவது. குமார். என்னம்மா? ஒன்றுமில்லை. சொல்லம்மா. உன் வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வீரரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அனுமதி வேண்டியிருக்குமோ என்னமோ. சரி, நானே வருகிறேன். புறப்படுங்கள்.
ஜிம்மா. சுவாமி, சுமதி, சுவாமி, சுமதி, சுவாமி. உயிருடன் தான் இருக்கிறாயா சுமதி? உயிருடன் இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய விதி இருக்கு. எப்படி மடிய முடியும், எங்கே மறைய முடியும் சுவாமி? சுமதி, சுவாமி, சுமதி, சுவாமி. பிறவி செல்வங்களை இழந்து துறவி போல் இருந்த இந்த பித்தனுக்கு புத்துயிர் தந்தாய். இதுவரை எங்கிருந்தாய் சுமதி? நம் குழந்தை எங்க, எப்படி இருக்கிறார்? நமது வம்ச புகழை நிலைநாட்டும் வீரனாக இருக்கிறார். என்ன சுமதி மௌனம்? உன்னை பார்த்து விட்டேன். என் கண்ணையும் ஒரு முறை பார்த்து விட்டால் சொல் சுமதி, எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? எல்லாம் விபரீதமாக முடிந்து விட்டது சுவாமி. எல்லாம் விபரீதமாக முடிந்து விட்டது. என்ன சொல்கிறாய் சுமதி? சொல், சொல் சுமதி. விதியின் நாடகத்தில் ஒரு விபரீதமான காட்சி. தங்களை கைது செய்ய வந்த வீரவர்மன் நம் குழந்தையை கைப்பற்றி சென்றார். பெற்ற குழந்தையை பிரிய மனமில்லாமலும் உற்ற செய்தியை சொன்னால் ஒருவேளை ஆபத்து நேருமோ என்றும் இருதலை கொள்ளி போல் ஏங்கிக் கொண்டிருக்கும் சமயம் தாயாகிய நானே குழந்தைக்கு தாதியாக மாறும் பாக்கியம் கிடைத்தது சுவாமி. வளர்ந்தான், வாலிபமானான். இன்று வளர்த்த தந்தையை காப்பாற்றவே தங்களை கைது செய்து வந்தாள். என்னை கைது செய்தது என் செல்வக்குமாரனா? ஆனால் அந்த ரட்சை அன்று தாங்கள் ஆசை கூறி கட்டியது அதே ரட்சைதான் இன்று அவனுக்கு ஸ்ரீராம ரட்சையாக மாறியது. போதும் சுமதி, போதும். என் வாழ்விற்கு இந்த இன்பமே போதும். பெற்ற தந்தைக்கு தன் மகனிடமே தோல்வி அடைவதை விட பேரானந்தம் உலகில் வேறு என்ன இருக்கிறது? என் செல்வத்தை சிறந்த வீரன் என்று நாடும் மகிழும், செரித்த ஏடும் புகழும். ஆனால் ஒன்று, வெற்றி விஜயனாக பவனி வரும் என் செல்வத்திற்கு எந்த இழிவும் ஏற்படாமல் கவனித்து வர வேண்டும். அது எப்படி ஏற்படும் சுவாமி? ஏன், கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்ற குற்றச்சாட்டுகளை ஏந்திய என்னை அவன் தந்தை என்று உணர்ந்தான். பெற்ற பாசத்தை மறந்து தங்களை குற்றவாளியாக நினைக்க ரத்த பாசம் தான் இடம் தருமா சுவாமி? சுமதி, தந்தையின் பரிதாப முடிவுக்கு தானேதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான் எந்த நிலைமைக்கு வருவான்? ஆகையால் உண்மையை கூற மாட்டேன் என்று உறுதிமொழி கொடு சுமதி. சுவாமி, இதுவரை மகனின் நன்மையை கோரி தாதியாக தியாகம் செய்த நீ அவன் வருங்கால வெற்றிக்காக கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கக்கூடாதா? முடியாது சுவாமி, முடியாது. சுமதி, பிள்ளையின் புகழை விட களங்கமில்லா மாங்கல்ய பலமே கன்னித்தமிழ் மகளுக்கு சிறந்தது. சுவாமி, அக்னியை அதிகரிக்க செய்யும் புயல் காற்றுக்கு அதை அணைக்கவும் சக்தி உண்டு. அதை போல தந்தை என்பது தெரிந்தால் கைது செய்யும் சாமர்த்தியம் உள்ளவனே தங்களை காப்பாற்றும் தன்மைக்கும் ஏன் வரக்கூடாது? அம்மா, 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 அறியாமையால் தாயை தாதியாக பாவித்தேன். என் செல்வமே, தந்தையை கைது செய்து வந்தேன். பெற்றவர்களையே குற்றவாளிகளாக்கிய என்னை குமார், குமார், அப்பா, அப்பா,
அப்பா. இல்லை குமார், இல்லை. உன்னை போன்ற சுத்த வீரனை பெற்றெடுத்த என் உள்ளம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. அப்பா. ஆனால் என் வாழ்க்கையின் லட்சியத்தில் விடுபட்டது ஒரே ஒரு காரியம். அப்பா. அரச வம்சத்தையே அழிக்க திட்டமிட்ட அந்த விக்ரமனிடமிருந்து மன்னர் மகளை காப்பாற்ற முடிந்ததே தவிர கண் குளிர மகாராணியாக்க முடியாமல் போயிற்று. ஆம், என் மகள் என்று நினைத்து நீ கவர்ந்து வந்தவளே இந்நாட்டின் இளவரசி. இளவரசியா? அந்த விக்ரமனை வெட்டி வீழ்த்து விட்டு ராஜகுமாரிக்கு மகுடம் சூட்டவே இந்த முகமூடி அணிந்தேன். அந்த ஆசை நிராசையானதால் என்னை கண்மூடியாக்கிய இந்த முகமூடியே எனது கடைசி முடிவிற்கும் காரணமாக இருக்க. அப்பா, அப்படி ஒன்று நடக்காது, நடக்காது. தந்தை சாதிக்க முடியாததை தனையன் சாதித்தான் என்ற தனிப்பெருமை நீ அடைய வேண்டும் குமார். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, தங்களையே காப்பாற்றுகிறேன் அப்பா, தங்களையே காப்பாற்றுகிறேன். தேச துரோகி, குற்றவாளிகளை காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறாயா? இவனையும் சிறையில் அடையுங்கள். கூடாது, கூடாது. குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. நிரபராதி, நிரபராதி. நிரபராதி, இழுத்து செல்லுங்கள். கூடாது, கூடாது. நிரபராதி, நிரபராதி. பைத்தியக்காரி, புறத்தங்கள் வெளியே. ராஜ துரோகி, நம்பிக்கை துரோகி, தேச துரோகி. மகாராஜா, அமைதி நிலவும் நமது நாட்டிலே, அகிம்சை உலவும் தமது ஆட்சியிலே உள்நாட்டு கலகங்களை உண்டாக்கி நாட்டை உருக்குலை வைத்ததும் அல்லாமல் மக்களுக்கு தொண்டாற்றவே மன்னவரின் மாதவத்தில் பிறந்த வருங்கால இளவரசியை சிசுப்பிராயத்திலேயே வேதாளம் போல் விழுங்கிய இந்த சுக்கிரதாரா கொலைகாரன், கொள்ளைக்காரன், ராஜதுரோகி. உண்மையானவன் என்று இவனை நம்பி நமது சேனைக்கு அதிபதியாக நியமித்தால் செய்த உதவியை மறந்து பேராசை உண்டு ராஜ துரோகி சுக்கிரதாராவுக்கு உடந்தையாக இருந்து கடைசியில் எமது செல்வக்குமாரரையே விழுங்க எத்தனம் செய்தவன். அதர்மத்தின் சின்னமாக விளங்கும் இந்த வீரவர்மன் நன்றி கிட்ட நயவஞ்சகன், நம்பிக்கை துரோகி. வாய்மை தவறாத மன்னரின் நலமே வாழ்க்கையின் லட்சியமாகவும் குடிமக்களின் அணைப்பே கொடுத்து வைத்த சேவை என்றும் தேசத்தின் தொண்டே சிறந்த தியாகம் என்றும் நினைத்து ஒவ்வொரு கணமும் ஊன் உறக்கமின்றி கண்ணும் கருத்துமாக கருணை உள்ளத்தோடு கவனித்து வரும் எம்மையே ஏமாற்றிவிட்டு துரோகிகள் தப்பிச் செல்ல துணையாக இருந்த இந்த விஜயகுமார் ராஜ துரோகி, மக்கள் துரோகி. இந்த விசுவாசம் கட்டவர்களுக்கு சரியான தண்டனை சிறைச்சேதமே. பிறகு பிரபுவின் ஆட்சி. இளையவர் உத்தரவுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்களும் வழக்கம் போல் குற்றத்தை சாட்டிவிட்டீர்கள். நாம் பழக்கப்படி உத்தரவிடுகிறோம். தண்டனை நிறைவேறட்டும். சுமதி அம்மா, யாரோ பைத்தியக்காரி அரச சபையில் நுழைந்து விட்டாள். துரத்தங்கள் அவளை. முடியாது. களங்கமற்றவளை தடுக்க காவலனாலும் முடியாது, அந்த காவலனாலும் முடியாது. அறநெறி தவறாத இந்த கன்னி தமிழகத்திலே இப்படியும் ஒரு அற்பவதி படைத்த அரசு அநீதி செங்கோலுடன் ஆட்சி புரிகின்றது. இதற்கு பெயர்தானா நீதிமன்றம்? பைத்தியமேதான். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? பைத்தியம், பைத்தியம். யார் பைத்தியம்? உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வைத்து கள்ளத்தனமாக பேசும் உன் கபட நாடகத்தில் மதிமயங்கி கண்மூடியாகி கண்டனே காட்சி கொண்டனே கோலம் என்று உன் கட்டளைகளுக்கு தலையசைத்துக் கொண்டிருக்கும் உன் அண்ணன் பைத்தியக்காரன். அதிகார வெறியனால் அண்ணன் மகளை கொன்று தன் மகனுக்கு பட்டம் சூட்ட நினைக்கும் உன் அக்கிரமச் செயல்களை இன்னும் அறியாமல் புரியாமல் அப்பாவி போல் இருக்கும் இந்த மன்னன் பைத்தியக்காரன். கடமையை பெரிதாக கருதும் இந்த கண்ணியமுள்ள புண்ணியமூர்த்தியில் கழுத்தை வாங்க உத்தரவிட்ட இந்த காவலன் பைத்தியக்காரன். உன் சுயநல வேட்டையினால் அடிபட்ட பறவைகள் போல் உன் துர்மார்க்க செயல்களை எடுத்து கூற முடியாமல் உயிருக்கு பயந்து உன்னையே தெய்வமாக போற்றி புகழும் இந்த சபையார்கள் பைத்தியக்காரர்கள். இளையோரே, இதெல்லாம் என்ன? இவள் நம்மை எல்லோரையும் பைத்தியக்காரர்கள் ஆக்கி விட்டாளே. ஒருவேளை இவள் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்குமோ? ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லையா மன்னா? இன்னும் புரியவில்லையா? வீரமங்கையர்களுக்கு வெற்றி சின்னமாகவும் கற்பரசிகளுக்கு களங்கமற்ற சின்னமாகவும் விளங்குவதும் மாங்கல்யம்.
அந்த மாங்கல்ய பிச்சைக்காகத்தான் மன்றாடி நிற்கிறாள் ஒரு ஆவலை. இல்லற பாதையில் இருளடையாமல் பிள்ளையின் சோக புயலிலே சிக்காமல் இருக்க தர்ம பிரபுவின் உள்ளத்திலே அதர்ம எண்ணங்கள் உதயமாகாமல் அபயம் தந்து ஆதரிக்க வேண்டும் என்றே கெஞ்சுகிறாள் அரசே, கெஞ்சுகிறாள். அப்படியானால் இது அதர்மமான ஆட்சி என்கின்றாயா? தர்மம் தலை குறிந்து விட்டது என்கிறேன். அரசாங்க நன்மைக்காக மனைவியை மறந்து மகனை பிரிந்து சகலமும் துறந்து முகமூடி கோலத்துடன் தங்கள் முன் நிற்கும் இவரே விஜயவர்மன். விஜயவர்மன் இறந்து விட்டதாக கூறினார்களே, அவ்வளவும் பொய்தானா? நீர்தான் சுக்கிரதாராவா? நீர் எனக்கு விரோதியானது விசித்திரமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் மன்னரே, நான் விரோதியானது உங்களுக்கல்ல, உங்கள் பெயரால் நடக்கும் கொடூர செயல்களுக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் தான். அநீதிக்கு இடம் கொடாமல் இருந்ததற்கு சிறைவாசமும், ஆசைக்கு அடிமையாகாமல் இருந்ததற்கு வனவாசமும், அரசபக்திக்கு அல்லல் வரக்கூடாது என்பதற்கு முகமூடியும் சன்மானங்களாக அடைந்தும் நான் எதிரியானது உங்கள் சகோதரர் செய்த சகோதர துரோகத்திற்குத்தான். மாசற்ற ஒரு மலைவாசியின் மகள் கற்பை பறிகொடுத்து கலங்கினாள் நியாயத்திற்காக, கதறினாள் நியாயத்திற்காக, கண்ணீர் சிந்தினாள் நியாயத்திற்காக. கடைசியில் கற்பிணி கோலத்துடன் இதே சபையில் கதறி கதறி தன் உயிரையே மாய்த்துக் கொண்டாள் நியாயத்திற்காக. அரசே, இது நியாயமா என்று நான் கேட்டதுதான் நான் செய்த ராஜ துரோகம். தன் சல்லாப வாழ்க்கைக்காக பாட்டாளி மக்களுக்கு பலுவான வரிகளை சுமத்தி அவர்கள் ஆஸ்தி பாஸ்திகளை பறித்துக் கொண்டு வரப்பட்ட பொக்கிஷத்தை குறுக்கிட்டு தடை செய்து மீண்டும் அதை மக்களுக்கே கொடுக்கும்படி செய்தது நான் செய்த பகிரங்கமான திருட்டுத்தனம். பதவி மோகத்தினால் சகோதரன் குழந்தையையே பழி வாங்க நினைத்த சதியை தடுத்து இளவரசியின் உயிரை தப்பிக்க வைத்தது நான் செய்த கொலைகாரத்தனம். இளவரசியா? என் மகள் உயிரோடு இருக்கிறாரா? அரசே, தங்கள் சகோதரரையே சமாதானம் சொல்ல சொல்லுங்கள். இளையவரை, என்ன சொல்லுகிறீர்? சபை கேட்கிறது, சமாதானம் சொல்லுங்கள். மகாராஜா, சந்தர்ப்பம் வந்தால் சமாதானம் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லுவோம். என்ன பார்க்கிறீர்கள்? இந்த பைத்தியக்காரிய பாதாள சிறையில் தள்ளுங்கள். இந்த பாதங்களை பகிரங்கமாக தூக்கிலிடுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். எடுத்த காலை கீழே வச்சா எகிரி போயிடும் தலை. மகாராசா, என்னமோ எங்க ராசா சபதம் செஞ்சாருன்னு சும்மா இருந்தேனுங்க. இல்லைன்னா எங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு உங்க தம்பியை ரத்தப்பழி வாங்கி கண்ட துண்டமா வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் பசியார போட்டிருப்பேனுங்க. பலே ராசா, நெருப்புக்கு காத்து போல நான் நிக்கிறேனுங்க. நம்ம ஆளுங்கள் எல்லாம் பக்க துணையா நிக்கிறாங்க. உங்க பழியை தீர்த்துக்கங்க. தாயே, உத்தரவு. சுவாமி. சுமதி, சபாஷ் பொம்மண்ணா, சபாஷ். தலைகால் தெரியாமல் தாண்டி குதிக்காதடா பேடி.
மங்கள ஜிம்மா. அப்பா அப்போ அப்போ சகோதரரை சகோதரரை மூத்தவன் இருக்க இளையவரின் சவக்கோலத்தை காணும் நிலைமைக்கு வந்து விட்டன. சகோதரரை உத்தமகுமாரரை தங்களிடமே ஒப்படைக்கிறேன். உத்தமகுமாரா, கடந்ததை குறித்து நீ யோசிப்பதில் பயனில்லை. கவலைப்படாத கண்ணா, எழுந்து. விஜயவர்மரே, என் மகள் இறக்கவில்லை, இருப்பதாக சொன்னீர்களே, எங்கே? இன்னும் காணவில்லையே. பொம்மண்ணா, மகாராஜா, இதோ உங்கள் செல்வக்குமாரி. அப்பா, ஆமா ஆமா, மகாராஜா தான் உங்கள் தந்தை. என் முகமூடி நல்ல முடிவை கண்டது. என் லட்சியமும் நிறைவேறிவிட்டது. ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. ஆஹா, ஜோசியர் சொன்ன பிரகாரம் நட்சத்திர ரேகை அப்படியே இருக்கு. அம்மா அப்பா, அப்பா. அம்மா, கொப்பர கொய்யா, இது என்ன ஆச்சரியமா இருக்கே, கடைசியில பொண்ணை அங்க ஒப்படைச்சிட்டீங்களே. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தானே வந்துட்டேன். நன்றாக சொன்னீர்கள். அன்பரே, என் மகளை மங்காத விளக்கைப் போல வளர்த்து வந்தீர்கள். என் மகளை தங்களுக்கு மருமகளாக ஒப்படைக்கிறேன். போது இருந்தாலும் விஜயகுமாரனை அபிமான புத்திரனாக வளர்த்த வீரவர்மர் இல்லத்தில் இருப்பதுதான் சிறந்தது. அம்மா, சகோதரரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. பலே பலே. சரி, இப்போ நமக்கு மாப்பிள்ளையே அவர்களே, கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கவனிச்சுக்கிறேன். அச்சோ, நீ என்ன கவனிச்சுக்கிறியா? அட பூப்பர, கொய்யா கொய்யா கொய்யா.